அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? விருச்சகத்துக்கு விடியுமா இல்லை முடியுமா? விடியலா முடியலா? இப்படி வெட்டு 1 துண்டு 2ஆக பேசக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு இதனால் வரை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு வெட்டு 1 துண்டு 2ஆக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆம், தாய் வழி உறவாக இருந்தாலும் சரி, சகோதர வழி உறவாக இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டுகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஒருத்தர் சென்னையில் இருக்கலாம், ஒருத்தர் கிராமத்தில் இருக்கலாம். இப்படி இருந்தவர்கள் இருவரும் கிராமத்திற்கு வருவார்கள் அல்லது இருவரும் சென்னைக்கு வருவார்கள். ஆக துலாம் ராசிக்கு இந்த பயிற்சி உறவுகள் இணைவு, உறவுகளால் மற்ற எல்லா வளர்ச்சியும் உண்டு. உதாரணம் இப்படி எடுத்துங்க. விருச்சிக ராசி 9ல் குரு, காலபுருஷன் தத்துவப்படி 4, கேந்திரமும் திரிகோணமும் பலமாக அமைந்து விட்டது. தந்தை இல்லாதவர்களை தந்தையாக ஒருவரை பாவித்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். விருச்சகத்திற்கு பெரும்பாலும் தந்தை பிரச்சனையாக இருப்பார் அல்லது பிரச்சனைக்கு உரியவராகவே இருப்பார். கடக ராசிக்கு எப்பொழுதுமே உறவுகள் பிரச்சனையாக இருக்கும், தாய் வழி உறவுகள் பிரச்சனையாக இருக்கும். ஆக தாயும் தந்தையும் பிரச்சனைக்குரியது 2 ராசிகள் தான், அது விருச்சகமும் கடகம் தான். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் குரு விருச்சகத்திற்கு 9ல் அமர்ந்து கொண்டு இதனால் வரை தடுமாறி கொண்டிருந்த தலைமை இப்பொழுது சரி செய்யப்படும். இதனால் வரை குழந்தைகள் வளர்ப்பில் அல்லது நிர்வாக திறமையில் தடுமாறி கொண்டிருப்பவர்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கௌரவத்தையும் கொடுத்தே தீரும். ஏனென்றால் குழந்தைகள் வளர்ச்சி, பூர்வீக தெய்வத்தின் வளர்ச்சி அல்லது நீங்கள் செய்த புண்ணியம். இதனால் வரை விருச்சகமும் கடகமும் என்ன செஞ்சிருக்கோம்? தானங்களும் தர்மங்களும் அதிகமாக செஞ்சுட்டே வந்திருக்கோம். எனக்கு இல்லாட்டினா பரவாயில்ல, எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான், தெய்வம் பார்த்துக்கணும். அந்த தெய்வ நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு கை கொடுத்து உங்களை கை தூக்கி மேலே எழுப்பி விடும். ஆக விருச்சக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி மேம்பான நிலைக்கு கொண்டு சென்று விடும். உங்களுடைய வீட்டில் ஒரு மாங்கல்ய நாள் அல்லது ஒரு குழந்தை பிறப்பு, இது 2ம் கண்டிப்பாக ஏறியே தீரும். திருமணமும் குழந்தை பிறப்பும் கண்டிப்பாக, ஆணாக இருந்தால் திருமணமும் பெண்ணாக இருந்தால் குழந்தை பிறப்பும் இந்த ஆண்டு நடைபெற்றே தீரும். ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்தை வாங்குவீர்கள் அல்லது பரிமாற்றங்கள் நடந்து வரும். இதனால் வரை அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு பிரிக்க முடியாத சொத்துக்கள் அத்தனையும் சரிபங்காகவோ அல்லது நீங்கள் கேட்ட விதத்தின் படி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். சொந்தங்கள், பிரிந்த சொந்தங்கள் இணைந்துவிடும். ஆக விருச்சகம் தன்னுடைய தகுதியையும் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்திவிடும் இந்த குரு பயிற்சி. ஆக விருச்சகம் ஒன்றே ஒன்று, திருமணம் ஆகாதவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் அல்லது விருச்சிக ராசி எல்லோருமே ஆலமரம் எங்கு இருக்கிறது என்று தேடி பார்த்து ஆலமரத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு, பீஷ்மா இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்க, இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று நினைத்து ஆலமரத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு நீர் வாற்று ஆலமரத்தின் வடக்கே போகும் வேரை தொட்டு வணங்கி பாருங்கள். வாழ்க்கை வளமாகும். இனி வசந்தத்தை நோக்கி பயணமாகும். நன்றி, நமஸ்காரம்.